டீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய பாஜகல அரசியல் ரொம்ப பெருசா மோதல் போய்கிட்டே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ரிசைன் பண்ண போறாரு, அவர் ரிசைன் பண்ணிட்டாருங்கிறாங்க சில பேர் தனி கட்சி தொடங்க போறாங்க, சில பேர் இல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்க போற இயக்கம் ஆரம்பிக்க போறாரு, செப்டம்பர்ல தான் அவர் தனி கட்சிங்கிறாங்க, இல்ல இது தமிழக பாஜக இன்னொரு பி டீம் மேல இருந்து உத்தரவு அப்படிங்கிறாங்க. அவர் போய் டெல்லியில இப்ப சந்திச்சிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சரை. பட் பாஜக தலைவரையோ இல்ல மோடி அவர்கள் சந்திச்சதா செய்திகள் எதுவும் வரவும் இல்லை, ஒரு போட்டோ வரல. என்ன நடக்குது தமிழக பாஜகல? அண்ணாமலை அவர்களோட திட்டம் தான் என்ன? சந்திப்புல பின்னாடி என்ன? அண்ணாமலை அவர்கள் நேத்தைக்கு முதல்ல நிதின் நபினை அவரை சந்தித்து விட்டு அப்பொழுது தான் தனியாக இயக்கம் காண்பதில் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு கையை கட்டி போட்ட மாதிரி ஒரு பெரிய இயக்கத்துக்குள்ள சிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவிற்கு எதிராக எதுவும் செய்ய போவதில்லை, இது தனி கொடுத்தனம் போற மாதிரி, ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து கல்யாணம் ஆகிட்டா தனி கொடுத்துறாம போற மாதிரி என்ன விட்டுருங்க. ஸோ இந்த இயக்கம் நான் எதிர்பார்க்கிற மாதிரி போச்சுன்னா அரசியல் கட்சியாகி 2028 கூட்டணி வச்சுக்கலாம். என்னுடைய பொலிட்டிக்கல் குரு மோடி தான், அதுல நான் எதிர்ப்பதாக இல்லை. ஆனால் அதே சமயத்தை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியை பத்தி பேசக்கூடாது, இல்லை இந்த லெவலுக்கு மேல பேசக்கூடாது, உதவியாளர்களை எடுத்துக்கிறதுக்கோ கட்சியில மாத்துறதுக்கோ இந்த சுதந்திரம் இது எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அடுத்தது 3 வருஷம், இப்ப கொடுத்தா கூட 31க்கு வராது. சோ இப்படியெல்லாம் பாக்குறப்ப எனக்காக நீங்க விதிகளை உடைக்கிறத விட நான் தனியா போறது பெட்டர் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இல்ல அவரு போனா எப்படி இருந்தாலும் ஆப்வியஸா கட்சி உடையும்ல. இப்ப நம்ம சோசியல் இல்ல கட்சியில இருந்து அவ்வளோ இது இருக்கு, சோசியல் மீடியாலேயே நம்ம பார்த்துருப்போம் அவங்க ஆதரவாளர்லாம் என்னென்ன பண்றாங்க என்னென்ன பேசுறாங்கன்னு. ஆப்வியஸா அவர் வெளில போனா பெரிய ஒரு விளைவு ஏற்படும்ல. இல்ல அவர் இங்கிருந்து யாரும் வரக்கூடாது என்ற ஒரு அறிக்கையை விட்டு யாரையும் பெரிதாக எடுக்க மாட்டார். வெரி ஹேண்ட்ஃபுல்லாக ஒரு சிலரை தவிர எடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மீதியில பெரும்பாலானவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்ற மாதிரி 10 பைசா லாபம் இல்லாமல் மோடி பேயில எப்படி ஒரு இதுல அதாவது எந்த ஒரு மாநிலத்திலையும் 20% ஓட்டு இருந்தா மோடி பிரச்சாரம் பண்ணா 10% கூடும்பாங்க. சரி, அவர் வளர்ச்சி அனைவருக்குமா, சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ், இந்த மாதிரி எல்லோருடைய நம்பிக்கைகள் கிட்டத்தட்ட முஸ்லிம் பெண்கள் ஓட்டுகள்னு சொல்லி அவர் ட்ரெடிஷனல் பிஜேபி ஓட்டு தாண்டி எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒன்றை இவர் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஸோ இப்போ கூட்டணியில் இருக்கிறப்ப கேட்ட கேள்வி முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் இது லஞ்ச வழக்கில் சிக்கினாருன்னா அது ஜெயலலிதா அவர் நேரடியாக பேர் சொல்ல, பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கேட்ட கேள்விக்கு கூட இவர் பதில் சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க வாய் விட்டாங்க. அதே மாதிரி கீழ்த்தரமாக அருவருப்பாக அண்ணாதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல பேசியதற்கு தேவர் திருமகனார் கண்டிச்சது சொன்னதுக்கும் அங்கிருந்து புலம்பல் வந்துச்சு. திமுக வாய் மூடிட்டு இருந்தான், அவனுக்கு தெரியும் நம்ம விஷயத்த ஓபன் பண்ணா 10 மடங்கு இன்னும் வெளில வரும் அப்படின்னு அவன் பேசலான்னா அதிமுக காரன் குரல் கொடுத்தான். ஸோ இந்த சிக்கல்லாம் இல்லாம அவர் வெளியில இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியில விட்டு ஏதோ ஒரு பேச்சு ஒரு பேட்டி வந்தப்ப தேவையான சமயத்தில் ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் வரவே இல்லை. ஸோ இப்போ வெளியில வந்துட்டா அடுத்தது தாவேக்கா பண்ற தப்புகள். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 2 தாவேக்கா நிர்வாகிகள், அதை இவர் கண்டிச்சது மேலே வந்திருக்கே தவிர வேற யார் கொடுத்தா வரல. ஸோ இப்போ இது போல பல விஷயங்கள். நேற்றுக்கு சென்னை கார்பரேஷன்ல ஒருத்தர் வீட்டு வாசல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதை எடுக்க சொன்னா 1,80,000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, 1 பைசா லஞ்சம் இந்த ஆட்சியில வேண்டாம் இல்லை அப்படின்னு வாயில விடுறாங்க. பட் இது பத்திரிகையில வர்ற அளவுக்கு வந்திருக்கிற செய்தி, பிரிண்டட் வெர்ஷன். ஸோ இதையெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு ஒரு பக்கம் டிஎம்கே ஃபைல்ஸ், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஃபைல்ஸ், இன்னொன்னு தாவேக்கா அன்றாட கிரிட்டிசிஷன். இது விஜய் அவர்களோட வெற்றி நம்ம பார்த்திருப்போம். சில பேர்லாம் தொகுதி பக்கமே போகல, ஆனாலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னி வரையும் 3/4 பேருக்கு யார் வேட்பாளர், யார் தனது தொகுதி எம்எல்ஏ எல்லாம் தெரியாது. ஒரு அமைச்சரையே விஜயால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அதை எதிர்த்து அண்ணாமலை அவர்களால செயல்பட முடியுமா? அதுவும் தனி கட்சி ஆரம்பிச்சு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம
இல்ல இதை தாண்டி இன்னொரு கேள்வி பணம். இன்னைக்கு தேதியில அட்லீஸ்ட் ஒரு 7-8 பெரிய மாவட்டத்துல ஆபீஸ போட்டுட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு வரதாக இருந்தாலே குறைந்தபட்சம் மாசம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். அவர் தமிழக பாஜக தலைவராக இருந்த பொழுது வீடு காருக்கு எல்லாமே நண்பர்கள் உதவுகிறார்கள்னு சொன்னார். ஸோ சாதாரண விஷயம் இல்லை. அதே சமயத்துல அவர் சாதாரண மனிதரும் கிடையாது. அவர் ஐபிஎஸ் படிச்சவர், எம்பிஏ படிச்சவர், ஆக்ஸ்போர்ட்ல போய் அந்த கோர்ஸ் படிச்சப்ப அங்க இருந்த பிசினஸ் லீடர்ஸ்ல இவரை லீடரா போட்டாங்க, இருக்கிறதுலயே டேலண்டட் ஹைன்னு. ஸோ he has got that extra inch to do it. பட் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே இருக்கிறப்ப என்னை சுத்தி கையில பல பக்கமும் விலங்க போட்டுக்கிட்டு இந்த இதுக்கு மேல நீட்டக்கூடாது அதுக்கு மேல நீட்டக்கூடாதுன்னு வருது. பிளஸ் உள்ளுக்குள்ள இருந்தும் திமுக ஐடி விங் பரப்புற பொய்யை மிகைப்படுத்துபவர்கள் ஒரு சிலர் பிஜேபி உள்ள இருந்தும் பண்ணாங்க. ஐ மீன் அவர்கள் பின்னாடி சஸ்பெண்ட் பண்ணி இருப்பாங்க, இல்ல உள்ள இருக்காங்களான்னே தெரியாது. கல்யாணராமன் போன்றவர்கள் பேரை கூட நான் சொல்றேன், என்ன ஒரு பெரிய ரகசியம். அதனால இந்த விலங்கு வேண்டாம். நான் இனி எந்த கொள்கையில் பாஜக இருக்கிறதோ அதே லட்சியங்களை கொண்டவன். இங்க இன்னொன்னு திராவிட, இப்ப நீங்க சொல்றீங்க அதே கொள்கை அதே இதுதான் வரப்போறாரு, நான் வந்து மோதலா இல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவா இல்ல அப்படிங்கிறப்ப மக்கள் அவர் எப்படி நம்புவாங்க? இவர் ஒரு பிஜேபியோட பி டீம் தானே சொல்லுவாங்க. இப்ப எதிர்கட்சிகள் சொல்லவே இல்ல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், திமுக அதிமுக 1967 திமுக ஆட்சியை பிடித்தது, 72 எம்ஜிஆர் பிரிஞ்சிட்டார். 67 தேர்தல் காங்கிரஸ் வெர்சஸ் திமுக. 72 2026 வரை அதிமுகவும் திமுகவும் எலியும் பூனையுமாக இல்ல கீரியும் பாம்புமாக சண்டை போட்டார்கள். பட் அதாவது ஜெயலலிதா மரணத்திற்கு பின்பு 4 ஆண்டுகளை பெரிய அளவில் இபிஎஸ் ஒப்பேத்தினார். பெரிய குற்றம் கூற முடியாவிட்டாலும் அந்த கொரோனா காலகட்டத்திலும் நன்றாக சமாளித்தார். மத்திய அரசு சப்போர்ட்டும் இருந்தது. ஆனால் அதை திருப்பி அவருக்கு ரிப்பீட் கொடுக்கறதுக்கு மக்களுக்கு முடிவு வரவில்லை. சரியா? சோ 2021 17 21 வரை உள்ள காலகட்டத்தில் எதிர்கட்சியாக ஸ்டாலின் செய்ததை பார்த்து கருணாநிதி போல இவரும் திறமையானவர்னு சொல்லி கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் அவர் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பொம்மை முதல்வர் என்ற கிரிட்டிசிசம் நன்றாக அவருக்கு பொருந்திட பல்வேறு கோயில்களை திருடியதின் பலன் சிவன் சொத்து குல நாசம்ங்களாம். திருச்செந்தூர் கோயில்ல 450 கோடி ரூபாய்க்கு மேல வேலை நடந்திருக்கு. ஆனால் எதுவும் ஒழுங்காக மாறல. இது மாதிரி ஒன்னொன்னையே சொல்லிட்டு போலாம். சோ இதனுடைய பலன் அவரே தோற்ற நிலைமைக்கு வந்தார். ஸோ இப்ப திமுக இந்த எலெக்ஷன்ல வாங்கினது 170 சீட்ல 24%, அதிமுக 21%. நான் சொல்றது கூட்டணி இல்லாம 170 சீட்டுங்கிறது மிக அதிகமான சீட்டு. சாதாரணமாக 120 இருந்து 150, 135 150 தான் நிற்பாங்க. 2019 இருந்து துட்டு கொடுத்து சீட்டை குறைக்கிறதுங்கிற வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுக்கு ஒரு கம்யூனிஸ்டுக்கு 10, ஒரு கம்யூனிஸ்டுக்கு 15, கொங்கு மக்கள் கட்சிக்கு ஒரு 15, 40 கோடி வெள்ளையாக கொடுத்தது ஐடில காட்டினாங்க. அதுக்காக சீட்டை குறைச்சிக்கிட்டாங்க. இந்த முறை இன்னும் எவ்வளவு மோசமாக குறைச்சாங்கன்னு தெரியும். சோ இவ்வளவு சீட்ல நின்னும் 24% ஓட்டு, 59 சீட்டு. இதுல குறைஞ்சபட்சம் 15,000 கோடி திமுக செலவு பண்ணிச்சு. சோ 24ல அதிமுக 2, 3 சீட்டு மனிதநேய மக்கள் கட்சி கேங்கு. அது தவிர மதிமுக தோற்ற தொகுதியிலையும் க்ளோஸ்ல தோத்தது 1-2 தொகுதின்னு போட்டா கிட்டத்தட்ட 4% கொஞ்சா 20ல இருந்து 20 திமுகவுடைய தனி ஓட்டு. இதுலயும் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்தது. இன்னும் தோற்ற 15 ஸ்டாலின் முதல் 15 அமைச்சர்கள் தோற்றதில் முத்துசாமியை தவிர மீதமெல்லாம் திமுகவில் கொட்டை போட்டு ஊர்னவங்க. ஐ மீன் துரைமுருகனாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஏடிஎம்ல ஒரு போட்டி இருந்தது. நான் அதிகமா கொள்ளையடிக்கிறேன்னா இந்த துறையான செந்தில் பாலாஜி தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சுதான். ஆனால் உள்ள இருக்கிறவங்க சொல்றது பத்திரப்பதிவு துறையில் மூர்த்தி அடித்தது தான் அதிகம். அவரே மதுரைக்கு அவ்வளவு பாரம்பரிய குடும்பம்ங்கிற பிடிஆர் தோத்தர். ஆஸ்கர்ல விருது வாங்குற அளவுக்கு அழுது நடிச்ச அன்பில் மகேஷ் திருவெரும்பூர்ல தோத்தார். சோ இப்படிப்பட்ட தோல்விகள் திமுக இவ்வளவு செலவு பண்ணியாச்சுன்னா இனிமேல் இது திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறத விட அந்த இடத்தில் அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்று மாற்ற முடியும். ஆனா இந்த கையை கட்டின விலங்கு போட்டு இழுத்த நிலைமையில பண்ணினால் சிலது பேச முடியும், சிலது பேச முடியாதுங்கிறப்ப எனக்கு சுதந்திரம் கொடுங்கன்றாங்க. இது
நீங்க சம்சாரம் அது மின்சாரம் பார்த்திருந்தீங்கன்னா, பண்ணினது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் சேர்ந்து வாழ முடியாது, கோடு போட்டுட்டு பாக்குறப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிற மாதிரி பிரிஞ்சுப்போம். இப்ப தமிழக பாஜக வந்து என்ன ஆக போகுது இவர் வெளில போன அப்புறம்? இல்ல இவர் வந்து பண்ணுவாங்க. இவர் பெருசா ஓட்டு கொண்டு வந்தாருங்கிறதுலாம் கூட நான் ஏத்துக்கல. மத்தவங்க சொல்றதையும் நான் சொல்லிடுறேன். தனியாக 9 சீட்ல நின்னு உங்களுக்கு 2014 22 லட்சம் ஓட்டு வாங்கணும். இந்த முறை 23 சீட்ல 43 லட்சம் வாங்கியிருக்கோம். ஸோ 9க்கும் 23 சீட்டுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதே பர்சன்டேஜ்ல தான் போகுது. ஸோ அப்ப அந்த முறையும் வேணுங்கிற சீட்டு தான் கேட்டு எடுத்திருப்பாங்க, இந்த முறையும் வேணுங்கிற சீட்டு தான் கேட்டு எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு சவுத் மெட்ராஸ்ல இருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, கன்னியாகுமரியில் இருந்தாங்க. ஒன்னே அந்த தேர்தலில் ராசா காசை கொடுத்து நீலகிரி வேட்பாளரை நிக்க விடாம தடுத்தார். 10 சீட்டு கூட்டணியில இவங்களுக்கு 10 சீட்டு, தேமுதிகவுக்கு 14 சீட்டு, 8 சீட்டு பாமக. ஆனால் 14 சீட்டு தேமுதிக விட அதிக ஓட்டை வாங்கியது பாஜக. சோ மோடி பேல் ஒரு அன்பான அலை 2014 லைட்டா வந்தது, அவர் மாற்றம் கொடுப்பார் குஜராத் மாடல். ஆனால் 17 இருந்து 19, 21 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அலை இருந்தது. அது எல்முருகன் கொஞ்சம் மட்டுப்படுத்த அந்த இதுலயே உங்களுக்கு ஓரளவு ஓட்டுவாங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல்ல உங்களுக்கு 40க்கு 40 தோத்தா கூட சட்டசபையில பார்த்தா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்ல தான் லீடிங். ஆனா கூட்டணியாக 75 சீட்ல எடுத்தாங்க 2021. சோ பட் அதன் பிறகாக ஸ்டாலினும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. தன்னுடைய கட்சிக்காரன் கனிமொழி மீட்டிங்ல போலீஸ்காரன் இடுப்பக்கு லேடிக்கு போலீஸ் கிள்னவனுக்கு எஃப்ஐஆர் வித்ரா, அந்த போலீஸை மிரட்டி வித்ரா பண்ண வச்சான். திராவிட செயல்னு ஒருத்தன் தெய்வ செயல்னு ஒருத்தன் அரக்கோணத்துல பண்ண செயலுக்கு உங்களுக்கு வந்து போட்ட எஃப்ஐஆருக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுங்கிற அவசியம் இல்லாத ஜாமீன் அந்த மாதிரி பிரிவுல போடுறாங்க. ஈசிஆர்ல கார் சேஸ் பண்ண இன்னைக்கு அவர் தான் கமிஷனரா இருக்காரு, தாம்பரம் இன்சார்ஜாக இருந்த அமுல்ராஜ் கொடி கட்டிட்டு போனா உங்களுக்கு இது டோல் இல்லைன்னு திமுக கொடி, அவங்க திமுக இல்லைன்னு போலீஸ் பேட்டி கொடுத்துச்சு. இதையெல்லாம் பார்த்தவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அடுத்த நாளே கட்டம் கட்டி இல்ல தோட்டத்துல அடிக்கிற மாதிரி ஒரு லீடர் வேணும்னு விஜய் கொண்டுட்டாங்க. நீங்க சொன்னது முழுக்க ரைட்டு. இதுல குமாரபாளையத்துல இவர் தங்கமணி வந்து தாவேகா வேட்பாளருக்கு 60 லட்சம் ரூபாய் கொடுத்து பிரச்சாரமே பண்ணலையா, ஆனால் அவர் ஜெயிச்சிட்டாரு. இதே ரிவர்ஸ்ல இது திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில வர அணைக்கட்டுல திமுக வேட்பாளர் 55 லட்சம் ரூபாய் கொடுத்தாராம், அவர் பிரச்சாரத்துக்கு போல, ஆனால் ஓட்டை பெறுவதில் அதிமுக ஜெயிச்சிச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. சோ இது எல்லாமே அதாவது போட்ட ஓட்டுல ஒரு 20 இருந்து 25% ஊருக்கு ஏத்த மாதிரி அது விஜய் அந்த சாம்ல வந்துச்சு. ஆனா கடைசி 10 நாளில், அதாவது 23ஆம் தேதி தேர்தல் நடந்தது, 13, 14ஆம் தேதி வாக்குல ஒரு முறை பியூஷ் கோயல் பேசுறப்ப அங்க டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்ட்ரி ஆபீஸ்ல இருந்து தற்குறின்னு வார்த்தை வருகிறதே அப்படின்னா என்னன்னு கேட்ட உடனே அவரும் பக்கத்துல கேட்ட உடனே இவங்க விளக்கின உடனே, ஐயா எனக்கு வர இது உளவுத்துறை தகவல் படியாக மெர்க்குரியலாக விஜய் வளர்கிறார், 60 இருந்து 75 சீட் எடுப்பார்னு 13ஆம் தேதி வாக்குல சொன்னது. கடைசி 10 நாள்ல விஜய் என்னை அமுக்குறாங்க பிதுக்குறாங்க என்ன பேச உள்ளன்னு சொன்னது, கடைசியில குழந்தைங்களை கேட்டுக்கொண்டது, இதெல்லாம் ஒர்க் பண்ணா 108 சீட் வரைக்கும் போயிடுச்சு. சரியா? இப்ப இதற்கு அடி போட்டதும் எல்முருகன்ல ஆரம்பிச்சு இது அண்ணாமலை போன்ற கழகம் இல்லாத இதுங்கிறதும் ஒரு காரணம். பட் இவருக்கு இருக்கிற சாம் தனியா நின்று இருந்தா பாஜக வந்திருக்காது. ஆனால் தனியா பாஜக இருந்து இந்த 3% பதில 8, 9 எடுக்குதுன்னே வைங்க, எடுத்திருந்தா திமுக 110 சீட் எடுத்திருந்து இந்த மாதிரி ஆட்சி அமைச்சிருக்கும். சோ இந்த 2026 பிஜேபியுடைய ஒரே லட்சியம் தமிழகத்தில் திமுக வரக்கூடாது. சரியா? இப்ப விஜய் வந்த அப்புறம் அடுத்த சிக்கல் வருகிறது. இவரை போல இப்ப எல்லா ஸ்டேட்லயும் பண்ண முடியாதா? ஆனால் பக்கத்துல ஆந்திரா இதை விட சினிமா மோகம் உள்ளதுல சிரஞ்சீவியால ஜெயிக்க முடியல. ஆனா இவர் ஜெயிக்கிறதுக்கு பின்னணியாக இருந்தது சினிமாவில் ஒரு நடிகருக்கும் இன்னொரு நடிகருக்கும் உள்ள சிக்கல் எல்லாம் இன்ஸ்டாகிராம் வழியாக அடுத்தவர் படத்தை நாசம் செய்யும் டெக்னிக்கல்லாம் கடந்த 10 வருஷத்துல பெருசு பண்ண அந்த இவருடைய பிஏவாக இருந்த ஒருவர் மூலமாக கிட்டத்தட்ட 2000 கோடிகள் இன்ஸ்டாக்கும் இதுக்கும் பண்ணிருக்கு. ஸோ இப்ப அந்த லிங்கை உடைக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நேற்றைக்கு அமித்ஷாவை சந்தித்த பொழுது மோடியை விஜய் சந்தித்த அடுத்த நாள்
திரு சோமநாதன் அவருடைய மகன் கல்யாணத்துக்கு டெல்லியிலிருந்து மோடி வந்திருந்தார். அவர் போய் கிட்டத்தட்ட 35 நிமிடம் விஜயோட பேசி ஒரு டோசியரை கொடுத்திருக்கார். இதை இது அண்ணாமலையிடம் சொல்லி இது கரெக்டாக போச்சுன்னா இது அடுத்த 12ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி இந்த தாவேகாவின் முதல் போட்ட முதலாளி ராஜினாமா செய்வார், வில்வித்தைக்காரர் வெளியேற்றப்படுவார். அதன் பிறகு கார்பரேஷன் எலெக்ஷன்ல தாவேகா ஜெயிச்சால் பிப்ரவரி மாதம் யூபி எலெக்ஷனோடு தமிழகத்தில் மறுதேர்தல் வச்சு சொந்த மெஜாரிட்டி எடுக்க பார்ப்பார். நீங்க இங்க இருந்தே பண்ணுங்க. இதற்கு நான் நயினாரை கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு நாளைக்கு பேசுவோம், ஒரு நாள் பொறுங்கள் என்று அண்ணா சொல்லி இருக்கார். பட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன சம்சாரம் மின்சாரம் கதை 3ல தான் இருக்கார். பட் எதற்கும் அண்ணா அவர் அமித்ஷா மேல மரியாதை வச்சதுனால வச்சிருக்கார். இப்ப அந்த டோசியர் என்னன்னு சொன்னால் தனியா பேசணும். திரு ஜான் பிரிட்டோ, இவர் வயது 2024 57. இவருடைய தங்கை திருமதி லீமா ரோஸ் மார்டின் வயது 54. இதோடு இன்னும் 2 பேர் சேர்ந்து போதை மருந்து கடத்தலில் உள்ள மணி லாண்டரிங் பணத்தில் ஜாமீன்ல இருக்காங்க. சரியா? கடந்த 26ஆம் தேதி அந்த 250 கோடி ரூபாய்க்கு கொக்கைன் மற்றும் மெத்தபட்டமைன் கடத்தலில் இந்த லீமா ரோஸ் மார்டினுடைய ஜான் பிரிட்டோ தொடர்பு இருக்கிறது என்று மதுரையில் 5 இடங்களில், மதுரை சென்னையில என்ஐஏ ரைடு பண்ணியிருக்கு. ஸோ இந்த டோசியர் விஜயிடம் கொடுக்கப்பட்டு இவற்றை நீக்குங்கள். விஜய் அடுத்த நாள் இங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் இங்க சிங்கப்பெண் நிகழ்ச்சியும் கலந்துக்கல. பட்டு வேட்டியோடு தன்னுடைய நண்பர் வீட்டில் கூட அவருடைய பாடி லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இல்லை. கடந்த 4 நாட்களாக இதை எப்படி சமாளிப்பது, 27ஆம் தேதியிலிருந்து இவரை சந்திச்சு வந்ததுல இருந்து புசி ஆனந்த் மூலமாக இந்த விஷயம் மெதுவாக லீக் செய்யப்பட ஆதவ் அர்ஜுனா தற்போது விலக சம்மதித்து விட்டார் என்றும் 12ஆம் தேதி நித்தி ஆயோக் போகும் பொழுது ஹோம் மினிஸ்டரை சந்திக்கும் பொழுது அவர் பதவியில் இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை வந்துள்ளது. ஸோ இந்த விஷயத்த சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல நான் இன்னைக்கு காலையிலேருந்து இது 3வது ஸ்டுடியோ போற எல்லா பகுதியிலும் கார்பரேஷனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டோசியர்ல அவங்க சொன்னது 4000 கோடி ரூபாய் கழிவுநீர் மழைநீர் வடிகால் கொடுத்ததுக்கு வெறும் 75 கோடிக்கு தான் ஸ்டாலின் அரசு கணக்கு கொடுத்திருக்கு. ஸோ அந்த வேலைகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்தால், இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு இது என்ன ஆகும் என்னன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க. நயினாரிடம் இன்று கலந்தாலோசித்து விட்டு நீங்க இதை ஒத்தி போட முடியுமா என்று யோசியுங்கள்னு நேற்றுக்கு முடிஞ்சிருக்கு. தான் நேற்றைய நிலை.